ஆதித்யா அப்புறம் மேகனாவுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் கடந்துடுச்சு. அவங்களுடைய குழந்தை பிறந்து 15 நாள் தான் ஆகுது. மேகனா முதல் முறையா ஆதித்யாவோட பூர்வீக மாளிகையில தங்கறதுக்கு ஃபிரோஸ்பூருக்கு வந்தாங்க. கிராமம் முன்னாடி விட ரொம்பவே அழகாயிடுச்சுல. ஆதித்யா, கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் எனக்கு கொஞ்சம் சுத்தி காட்டுங்க. கண்டிப்பா டார்லிங். அவங்களுடைய கார் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய கோட்டை கிட்ட போய் நின்னுச்சு. அது பார்க்கறதுக்கு ரொம்பவும் அற்புதமா இருந்தது. கார் உள்ள போனதுமே ஆதித்யாவும் மேகனாவும் காரை விட்டு கீழே இறங்கினாங்க. இவர் தான் ராம்லால் அங்கிள். இவர் தான் நம்மளோட இந்த அரண்மனையை பாதுகாத்துட்டு இருக்காரு. இங்க பாருப்பா ஆதித்யா, நீ எவ்வளோ பெரிய பையனாயிட்ட. நான் உன்னை சின்ன வயசுல பார்த்தது. நீ ஏன்பா முன்னாடியே வரல? நான் முன்னாடியே வரணும்னு நினச்சிருந்தேன் அங்கிள். ஆனால் அப்பா தான் என்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வரலன்னு தெரியவே இல்லை. கடவுள் தான் அவரோட ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுக்கணும். நீங்கள் உள்ளே போங்க, நான் உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். வா மேக்னா. மேகனாவும் ஆதித்யாவும் கோட்டைக்குள்ள போனாங்க. அப்புறம் அந்த கோட்டை உள்ளுக்குள்ளேயும் ரொம்ப அழகாவும் பிரமாதமாவும் இருந்தது. வா மேக்னா, நம்ம இந்த ரூமையே எடுத்துக்கலாம். இந்த ரூமில் தான் நான் சின்ன வயசுலாம் விளையாடிட்டு இருப்பேன். ஆதித்யா மேகனாவை ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அங்க இருந்த பொருட்கள்லாம் பார்த்ததும் ஆதித்யாவுக்கு தன்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. உனக்கு தெரியுமா, நைட் டைமில் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்காக போகணும்னா அப்பாவுக்கு பயந்து அந்த ஜன்னல் வழியாக கீழே குதிச்சு தான் நான் போய் விளையாட போவேன். அப்படியா? அப்ப சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பாவை கண்டா உங்களுக்கு ரொம்ப பயம்னு சொல்லுங்க. நீ அப்படியே வச்சுக்கேன். மேகனா தன்னோட குழந்தை சஞ்சுவை பெட்ல படுக்க வச்சா. அப்பதான் அந்த அறைக்கு ராம்லால் வந்தாரு. அவர் கூட ஒரு இளம் வயசு தம்பதியும் இருந்தாங்க. இங்க பாருப்பா ஆதித்யா, இதுதான் ஜும்ரி. இது அவ புருஷன் கிஷன். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரும் தான் இந்த வீட்டோட வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க. சரி ராம்லால் அங்கிள், நான் இப்போ என்னோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன். என்ன? கண்டிப்பா. ராத்திரி சமயத்துல மேகனாவும் ஆதித்யாவும் எந்த கவலையும் இல்லாம தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பிறந்த குழந்தை 2 பேருக்கும் நடுவுல தூங்கிட்டு இருந்தது. அப்பதான் அவங்க அறையோட அதே ஜன்னல் கதவு திறந்தது. அந்த ஜன்னல் வழியா கருப்பு ஷால்ல முகத்தை மூடிக்கிட்டு ஒரு ஆளு உள்ள வந்தாரு. அந்த ஆளு யாருக்கும் தெரியாம அங்க இருந்த சஞ்சுவை தூக்கிக்கிட்டு அதே ஜன்னல் வழியா வெளியே ஓடி வந்தான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவன் முகத்துல இருந்த அந்த ஷாலை எடுத்தான். அப்பதான் தெரிஞ்சது அந்த ஆளு கிஷன் தானு. நான் என்னோட வேலையை எவ்வளோ சுத்தமாக செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ மொத்த கிராமத்துலேயும் என்னை ரொம்பவே பாராட்ட போகிறாங்க. அப்பதான் அவருக்கு பின்னாடி இருந்து வேகமான ஒரு கொலுசு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதும் அவரு அதிர்ச்சி ஆனாரு. அப்புறம் அவரு பின்னாடி திரும்பி பார்த்தாரு. ஒரு பொண்ணு சிகப்பு துணியில முக்காடு போட்டுக்கிட்டு அவ கையிலையும் கழுத்துலையும் நிறைய நகைகள் போட்டிருந்தா. ஆனா அவளுடைய முகம் புடவை முந்தானியால மறைக்கப்பட்டிருந்தது. அவ மெல்ல மெல்ல கிஷனை தொடர்ந்து நடந்து வந்துகிட்டு இருந்தா. பொண்ணு, நீ யாருன்னு சொல்லு. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் சத்தம் போட்டதை கேட்டுட்டு நடந்து வந்துட்டு இருந்தாவ அங்கேயே நின்னா. அப்புறம் சொன்னா, இந்த குழந்தைய எங்கேருந்து தூக்கிட்டு வந்தியோ அதே இடத்துல வச்சுட்டு வா. என்ன மிரட்டுறதுக்கு முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் போய் தலைவர்கிட்ட உன்னை பற்றி புகார் பண்ணனா அவர் உனக்கு ரொம்ப பயங்கரமான தண்டனை கொடுப்பாரு. இங்கேருந்து போயிடு. அதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அங்க இருந்த அவ மின்னல் வேகத்துல அவர்கிட்ட பக்கத்துல வந்து நின்னா. அப்புறம் உரத்த குரல்ல சொன்னா, அப்படின்னா உன் உயிர் போயிடுமேங்கிற பயம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லைல்ல? அவளோட அந்த பயங்கரமான குரலை கேட்டுட்டு கிஷனோட உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. ரொம்ப பயந்து போயிட்டாரு. அந்த பொண்ணு தலையில போட்டிருந்த முக்காடை அகற்றினா. அப்பதான் அவளோட அந்த பயங்கரமான நீல முகத்தை கிஷன் பார்த்தாரு. அந்த பொண்ணோட கை நகங்கள் கூர்மையாயிடுச்சு. அப்புறம் அவ கிஷனோட கழுத்துல தன்னோட விரல் நகத்தால கூர்மையான கத்திய போல தாக்கினா. இன்னொரு பக்கம் மேகனாவும் ஆதித்யாவும் கவலையே இல்லாம தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு எப்படி தெரியல அவங்க கிட்ட வந்து சேர்ந்தா. அவளோட கையில குழந்தை சஞ்சு இருந்தது. அவ அந்த குழந்தைய அவங்களுக்கு தெரியாம அவங்க பக்கத்துல வச்சா. அப்புறம் ஏதோ ஒரு புகையை போல அங்கிருந்து மறைஞ்சிட்டா. காலையில விடிஞ்சதும் கிஷன் திரும்பி வரவே இல்லை. அதனால ஜும்ரிக்கு அவனை நினைச்சு கவலையாயிடுச்சு. இவங்க எங்க போனாங்க, இன்னும் திரும்பி வரவே இல்லை. அப்புறம் சார் எழுந்ததும் அவரை இங்க காணணும்னு தெரிஞ்சதும் அப்புறம் சந்தேகம் மொத்தமா அவர் மேல எழும்போம். அப்பதான் கதவு திறந்தது. மேகனா தன்னோட அறையை விட்டு வெளியே வந்தா. அவளோட கையில சஞ்சுவை பார்த்ததும்
ஜும்ரிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. குழந்தை சஞ்சு இங்க தானே இருக்கான். நான் நினைச்சேன் அவங்க இந்த குழந்தைய நேத்து ராத்திரியே கொண்டு போய் தலைவர் வீட்டுல சேர்த்திருப்பாருன்னு. ஜும்ரி, கொஞ்சம் சமையல் அறைக்கு போய் சஞ்சுவுக்கு கொஞ்சம் பாலை காய வையேன். அது வரைக்கும் சஞ்சுவை லான்க்கு கூட்டிட்டு போய் சுத்திட்டு வரேன். அது சரிங்க முதலாளி அம்மா. ஜும்ரி கிச்சனுக்கு போய் பாலை காய வச்சா. அப்புறம் அந்த பாலை ஃபீடர்ல ஊத்தி மேகனா கையில கொடுத்தா. ரொம்ப நன்றி ஜும்ரி. அது முதலாளிம்மா, நான் போய் உங்களுக்கு டிஃபனுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஜும்ரி அங்கேருந்து நேரா தலைவரோட வீட்டுக்கு போனா. அவர்கிட்ட போய் எல்லா விஷயங்களையும் சொன்னா. அந்த குழந்தைய பலி கொடுக்கறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இல்லைன்னா அது நம்ம கிராமத்துக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனையாயிடும். கிஷனை பத்தி எந்த தகவலும் தெரியல. நீங்க அவங்கள கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்களா தலைவர் ஐயா. அப்பதான் அங்க இன்னொரு ஆளு வந்தாரு. இங்கே பாருங்க தலைவரே, காட்டுக்குள்ள கிஷனோட சடலம் கிடச்சிருக்கு. அது ரொம்பவே பயங்கரமாக இருக்கு. இல்ல. ஜும்ரி தலைவர் ஐயா அப்புறம் அந்த ஆளோட காட்டுக்கு போனா. அங்க கிராமத்தை சேர்ந்த இன்னும் நிறைய பேர் அங்க இருந்தாங்க. ஐயோ, என்னுடைய கிஷன், யார் இவரை கொண்டு இருப்பாங்க? ஆனா இந்த விஷயத்தை பத்தி மேகனாவுக்கும் ஆதித்யாவுக்கும் எதுவும் தெரியாது. 2 பேரும் சஞ்சுவுக்கு லான்ல பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒருத்தர் அங்க வந்தாரு. என்ன மன்னிச்சிடுங்க சார், வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த ஜுமரியும் கிஷனும் எங்க? அப்புறம் நீங்க யாரு அவங்களுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க? என்னோட பேரு நட்டு முதலாளி. நேற்று ராத்திரி கிஷன் இறந்து போயிட்டாரு. அப்புறம் ஜுமரி அவர் இறந்ததால ரொம்பவே கவலையில் இருக்காங்க. நேற்று நைட்டு அவங்க 2 பேரும் நம்ம வீட்டில் தானே தூங்குனாங்க. எங்களுக்கும் இந்த விஷயம் ரொம்பவே விசித்திரமா இருக்கு முதலாளி. சரி, நீங்க உள்ள வாங்க, நான் உங்களுக்காக டிஃபன் ரெடி பண்ணி கொண்டு வரேன். நட்டு நாள் முழுக்க வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதும் 2 பேரும் அவங்க அறைக்குள்ள போயிட்டாங்க. நட்டுவும் அதே ஜன்னல் வழியை பயன்படுத்தி சஞ்சு அங்கிருந்து தூக்கிக்கிட்டு போனாரு. நல்ல வேலையா கிஷன் இந்த வேலையை ஒழுங்கா முடிக்கல. இல்லைன்னா நம்ம தலைவர் அவனுக்கு நிறைய இனாம் கொடுத்துருப்பாரு. ஆனா இப்போ அந்த இனாம் எனக்கு தான் கிடைக்க போகுது. இதே போல தனக்குத்தானே அவர் பேசிக்கிட்டு நட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு தலைவரோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு. இங்கே பாருங்க தலைவரே, நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வேலையை தானே இப்போ சந்தோஷமாக செஞ்சு முடிச்சிருக்கேன். இந்த வேலையை நீ ரொம்பவே அற்புதமாக தான் செஞ்சிருக்க. அப்போ எனக்கு இனாம் கொடுங்களேன். உனக்கு இனாம் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனால் நீ முதல்ல உடனடியாக மோகன்தாஸ் பாபா கிட்ட உடனே போ. அவர் சரியாக 4 மணிக்கு இதை பலி கொடுக்க போகிறாரு. சரி, நான் இந்த வேலையும் முடிச்சிடுறேன். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக என்னோட இனாமை ரெடி பண்ணுங்க. அப்பதான் மேகனா தன்னோட கையால தன்னோட குழந்தை தலைய தடவி விட பார்த்தா. ஆனா அப்பதான் அவ ஒரு விஷயத்த உணர்ந்தா. சஞ்சு பெட்ல இல்லைன்னு. அப்பதான் அவ கண்ணை திறந்தா. சஞ்சு, சஞ்சு எங்க? ஆதித்யா, ஆதித்யா கண்ணை திறங்க. அதை கேட்டுட்டு ஆதித்யாவும் இப்ப கண் முழிச்சாரு. அட, சஞ்சு எங்க காணோம்? இது கூட தெரியாத அளவுக்கு நீ அந்த அளவுக்கா தூங்கிட்ட? அவங்க 2 பேரும் ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. நட்டுவை சத்தம் போட்டு அவங்க 2 பேரும் கூப்பிட்டாங்க. நட்டு ஐயா, நட்டு ஐயா. நட்டு அங்கிள், நட்டு அங்கிள், நட்டு அங்கிள். அவரையும் காணோம். அப்படின்னா அவர் தான் நம்ம குழந்தைய எங்கேயோ தூக்கிட்டு போயிருக்கணும். ஆனா அவர் எதுக்காக அப்படி பண்ணணும்? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல ஆதித்யா. உடனே வாங்க தலைவர் ஐயா வீட்டுக்கு போவோம். அவர் தானே நட்டு அங்கிளை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சது. அப்பதான் நட்டு சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குகைக்குள்ள போனாரு. அந்த இடத்துல தான் பாபா மோகன்தாஸ் இருந்தாரு. சாமி, இதுதான் அந்த குழந்தை. நான் எதிர்பார்த்த அதே குழந்தை தான் இது. அந்த குழந்தைய பார்த்ததும் மோகன்தாஸ் தன்னோட கையில வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் சொன்னாரு, எவ்வளோ சிரிக்கணுமோ சிரிச்சிக்கோ. இன்னைக்கு 4 மணிக்கு அப்புறமா நீ இந்த உலகத்திலிருந்து கண்டிப்பா போய் தான் ஆகணும். இப்படி சொல்லிட்டு சஞ்சுவை தரையில வச்சாரு. அப்பதான் திடீர்னு காத்துல ஒரு கத்தி பறந்து வந்துச்சு. அப்புறம் அந்த கத்தி நட்டுவோட தலைய சீவிச்சு. திடீர்னு மோகன்தாஸுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் பார்த்த போது அந்த குகை வாசல்ல அதே முக்காடு போட்ட பொண்ணு நின்றுட்டு இருந்தா. நீ யாரு? அதை கேட்டதும் அவ பயங்கரமான குரல்ல பதில் சொன்னா, நான் தான் உன்னுடைய மரணம், ஜோக்கினி. ஜோக்கினி முன்னாடி பாஞ்சு தன்னுடைய கூர்மையான நகத்தால மோகன்தாஸோட இதயத்தை கிழிச்சா. தலைவரே,
நீங்கள் தான் நட்டுவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிங்க. நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து எங்கள் குழந்தைய எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதல்ல அவனோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நான் போலீஸை வர சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் என் குழந்தைய எதுக்காக நீங்கள் கடத்த சொன்னீங்கன்னு. ஆதித்யா சொன்னதை கேட்டு தலைவர் பயந்து போயிட்டாரு. அப்புறம்தான் அவர் வாயை திறந்தாரு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்போது நம்ம கிராமத்தில் மரணங்கள் நிறையவே நடந்துட்டு இருந்துச்சு. கிராமத்தில் இருக்கிற ஆளுங்க, ஒன்றும் தெரியாத குழந்தைங்க எல்லாரையும் ஆதம் கோருன்ற ஒரு மிருகம் வந்து எல்லாரையும் கொண்டுட்டு இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு பாதி மனுஷன் மாதிரியும் பாதி மிருகமாகவும் இருந்துச்சு. உன்னோட அப்பா தான் அதை என்னென்னவோ தந்திரங்கள்லாம் செஞ்சு அதை கொன்று அழிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனால் உனக்கு 5 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா கிராமத்தில் மறுபடியும் கொலைகள் நடக்க ஆரம்பிச்சுது. எந்தெந்த குழந்தைங்களுக்கு 15 வயசு முடியுதோ அவங்க எல்லாரும் ரகசியமான முறையில் இறக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் பாபா மோகன்தாஸ் இந்த கிராமத்துக்கு வந்தார். நீங்கள் எந்த ஆதம் கோரை அழிச்சு வச்சிங்களோ அதோட ஆத்மா தான் கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களை கொன்று அதோட மரணத்துக்கு பழி வாங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படி எப்படி நடக்க முடியும்? அது இறந்ததுக்கு அப்புறமா திரும்ப எப்படி வர முடியும்? கண்டிப்பாக வர முடியும். அது கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களை கொல்றதை நிறுத்தணும்னா நீங்கள் உங்கள் கையால் உங்கள் பையனை பலி கொடுத்தாகணும். அது நடக்க வாய்ப்பில்லை. நீ சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கையும் இல்லை. உன்னோட அப்பா அன்னைக்கே நம்ம கிராமத்தை காலி பண்ணிட்டாரு. அப்புறம் உன்னையும் உங்கள் அம்மாவையும் கூட்டுக்கிட்டு நகரத்துக்கு போயிட்டாரு. ஆனால் நடந்துக்கிட்டு இருக்க மரணங்கள் இப்போ வரைக்கும் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு நீ இந்த கிராமத்துக்கு உன்னோட குழந்தையோடு வந்திருக்க. அப்போதான் மோகன்தாஸ் பாபா சொன்னார், உன்னோட அந்த சின்ன குழந்தைய பலி கொடுத்து அந்த ஆதம் கோருக்கு கொடுத்துட்டோன்னா அதோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். அதனால தான் கிராமத்து நல்லதுக்காக நாங்கள் உன்னோட குழந்தைய கடத்திட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். இதை கேட்டதும் ஆதித்யாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அப்புறம் மேகனாவோட மனசு தன்னோட நிம்மதியை இழந்தது. இப்பதான் என் குழந்தைக்கு 1 மாசமே ஆகுது. அந்த குழந்தைய போய் பலி கொடுக்க அனுப்பி வச்சுட்டீங்களே. எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? சீக்கிரமா வாங்க, நம்ம குழந்தைய அவங்க கொன்னுட போறாங்க. இங்க பாருங்க தலைவரே, சீக்கிரமா என்ன அந்த மோகன்தாஸ் கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க, இல்லனா நான் உங்களை பலி கொடுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப தலைவரோட அவங்க 2 பேரும் மோகன்தாஸோட குகைக்கு போனாங்க. மேகனாவோட கண்கள்ல கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்தது. அதாவது தன்னோட குழந்தை உயிரோட இருக்குமா இருக்காதான்னு யோசிச்சு அழுதுகிட்டே போயிட்டு இருந்தா. அங்க போனப்பதான் அவங்க பார்த்தாங்க மோகன்தாஸும் நட்டுவும் 2 பேரும் இறந்து கிடந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க. இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. என் குழந்தை எங்க போச்சு? என் சஞ்சு எங்க? அப்பதான் அவங்க எல்லாருக்கும் ஜோக்குனியோட குரல் கேட்டுச்சு. இதோ உன்னோட குழந்தை இங்க இருக்கு. அவங்க பார்த்தபோது ஒரு பொண்ணு தன்னோட தலையில முக்காடு போட்டபடி அவங்களோட குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு வந்துட்டு இருந்தா. அவ மேகனாவோட கையில அந்த குழந்தைய கொடுத்தா. நாங்க தப்பு பண்ணிட்டோம் தேவி, ஆனா நீங்க யாரு? நாங்க பாவம் பண்றதுல இருந்து எங்களை நீங்க தடுத்திருக்கீங்க. ஆதித்யா, உங்க அப்பா எந்த ஆதம் கோரோட கதைய முடிச்சாரோ அவனோட புள்ளதான் இந்த மோகன்தாஸ். அவன் தான் அப்பாவோட மரணத்துக்கு உன் குழந்தைய கொன்னு பழி தீர்த்துக்கணும்னு நினைச்சான். அவன் இந்த கிராமத்துல மூட நம்பிக்கைய பரப்பினான். இவன் தான் கிராமத்துல இருக்கிற 15 வயசு குழந்தைங்கள கொன்னுகிட்டு இருந்தவன். அவன் சொல்றத இந்த கிராமத்து ஜனங்க நம்பணுங்கிறதுக்காக அப்புறம் உன்னோட குழந்தைய இந்த இடத்துக்கு எப்படியாவது கொண்டு வரணும்ன்ற எண்ணத்துல அப்படி செஞ்சிருக்கான். நான் தான் ஜோக்கினி. இப்படி சொல்லிட்டு அவ காத்துல மறைஞ்சிட்டா. மேகனாவும் ஆதித்யாவும் மனசளவுல அவளுக்கு நன்றிய சொன்னாங்க. அந்த முகம் தெரியாத தேவி தான் குழந்தைய படியில இருந்து காப்பாத்திருக்காங்க.